ரொம்பவே ஹெல்த்தியான மஷ்ரூமை எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உள்ள சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதை சேர்த்து பொரிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு, வெங்காயம் கூடவே உப்பு போட்டுட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் விட்டுட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம். அப்போ தான் மசாலாவோட கலரும் மாறாமல் இருக்கும், மசாலாவும் கரிஞ்சிடாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்லேயே விட்டுடலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போது நம்ம மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மஷ்ரூமை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா காளானில் இருக்கிற தண்ணியிலேயே காளான் நல்லா வெந்து வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. காளான்லேயே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போது வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நமக்கு ஈஸி அண்ட் எம்மியான ஹெல்த்தியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.